கல்யாணம்னா இப்படிதான், புருஷன்னா இப்படிதான், பொண்டாட்டினா இப்படிதான், குடும்ப வாழ்க்கைனா இப்படிதான் சொல்லி அம்மாவோ அப்பாவோ பையனையோ பொண்ணையோ ரெடி பண்ணி தான் நமக்கு உண்டான சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் வீட்டுக்குள்ள எல்லாம் கொடுப்பாப்லையா, செக்ஷுவல் பிளஷர் கரெக்டா கிடைக்குமா, இந்த பொண்ணு வந்து நமக்கு டிஷ் வாஷிங் மிஷினா இருப்பாளா, 3 வேளை விதவிதமா சமைச்சு போடுற ஒரு ஷெஃபா இருப்பாளா, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஏற்றி தரக்கூடிய பொண்ணா இருக்குமா, ஏடிஎம் கடமை சம்பாதிச்சு காடை கொண்டு வந்து மாசம் மாசம் கையில கொடுப்பாங்களா, எனக்கு கொடுக்காத ப்ரையாரிட்டியை அவங்க அண்ணன் ஒய்ஃபுக்கு தான் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி வந்து அக்காவோட ஹஸ்பண்டுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி புருஷனை பத்தி பொண்டாட்டியோ பொண்டாட்டி பத்தி புருஷனோ வதந்தி பேசுவாங்க. மிதுனம் நவாம்ச லக்னமா வந்துச்சுன்னா காசிப் பண்ணுவாங்க. எனக்கே உன்னை பிடிச்சிருக்குன்னா அப்படின்னு தான் அந்த ஸ்பவுஸ் வந்து இவங்களை டீல் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் அம்மாஞ்சி மாதிரி அம்பி விற்கிற மாதிரி இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா ரெமோவா மாறினவங்க, அந்நியனா மாறினவங்க எல்லாம் விருச்சிக லக்னம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையின் முதல் பகுதி, இரண்டாம் பகுதியின் 2 வகையை பிரிக்கும் பொழுது இந்த ராசி நவாம்சம் எவ்வளவு பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது, இந்த நவாம்சத்துல ஒரு கிரகம் லக்னமாக நிற்கும் பொழுது எப்படி நமக்கு வந்து என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோ பிருந்தா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். உங்களோட அனுபவத்துல நிறைய ஜாதகங்கள் பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்க ராசி கட்டத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் பாக்குறீங்க. D9 D10 சொல்லி நிறைய சார்ட் இருக்கு. பொதுவா இப்ப நம்ம நவாம்சத்தை பத்தி பேசலாம். நவாம்சம்ன்றது எதற்கு உருவாக்கப்பட்டது, அதை வச்சு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன மாற்றம் கொண்டு வர முடியும், அதுக்கு ஏன் முக்கியத்துவம் இருக்கு? அம்சத்தை பார்த்து பலனை சொல்லு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எந்த அம்சம்னு இருக்கு, நம்ம நவாம்சத்துக்கே நம்ம ஏதோ பெரிய விஷயம் இருக்குங்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த அவேர்னஸ் இப்பதான் வருது. ஆனா ஷோடச வர்க்க சக்கரங்கள் இருக்கு, 16 விதமான டிவிஷல் சார்ட்ஸ். இது நம்ம யாரும் இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்ததுல பராசரர் வகுத்தது, ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ராலஜர் பராசரர் வகுத்ததுல ஷோடச வர்க்க சக்கரங்கள் அன்னைக்கே ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ ஒரு கிரகத்துடைய பலத்தையும் பலவீனத்தையும் நவாம்சத்துல தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகருடைய பிற்பகுதி வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நவாம்சம் சொல்லும். அவங்களோட திருமண வாழ்க்கையோட தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நவாம்சம் சொல்லும். இப்ப ராசியில லக்ன பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம்னு எப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் மீனிங் இருக்கோ, இந்த ராசியோட அத்தனை பாவ மீனிங்கும் நவாம்சத்துக்கும் இருக்கு, தசாம்சத்துக்கும் இருக்கு, ஒவ்வொரு வர்க்க சக்கரத்துக்கும் இருக்கு. அது கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் மெத்தட். இதே அங்க அப்ளை ஆகும். உதாரணத்துக்கு ராசி லக்னம் வந்து அவங்க மேஷம்னு வச்சுக்கோங்க. நவாம்ச லக்னம் அவங்களுக்கு விருச்சிகமா வந்துச்சுன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அவங்க லைஃப் அப்படியே அப்சைட் டவுனா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ராசி வந்து மேஷ லக்னம், அவங்களுக்கு நவாம்சம் வந்து விருச்சிக லக்னமா இருக்கு. அவங்க செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எதிர்கொண்டிருப்பாங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்துட்டு ஒரு இன்ஃபீரியரான ஒரு ஆணாவோ இன்ஃபீரியரான பெண்ணாவோ சவுண்டா பேசக்கூட தெரியாம ஐ டு ஐ கூட கான்டாக்ட் வைக்காத ஒரு நபரா இருப்பாங்க. 38க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சவுண்டான ஒரு ஃபிகரா மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க போல்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கும், அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சின்னதுல லக்ஸூரியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அடையாளத்தை தொலைச்சிருப்பாங்க. 38க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆளு அடையாளமே எல்லாம் மண்ணோட மண்ணா போயிருவாங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரீம் வேலையும் விருச்சிகம் செய்யும். ஏன்னா நவாம்ச லக்னம் விருச்சிகமா வரும்போது மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ராசி லக்னத்துக்கு நவாம்ச லக்னம் அஷ்டமம். இந்த சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிற விஷயத்தையுமே ராசிக்கும் அம்சத்துக்கும் நம்ம பார்ப்போம். அதனாலதான் ஒருத்தருக்கு ராசி லக்னம் மேஷமா இருக்கும்போது அவங்களுக்கு கன்னி நவாம்சமா வரும்போது இந்த விஷயம் தெரிஞ்சவங்க பொருத்த மாட்டாங்க. இந்த இடத்துல சஷ்டாஷ்டகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பண்ணும். காரகோபாவனாஸ்தின்னு ஒரு விஷயம் இருக்கு. சுக்கிரன் நம்ம 7 இருந்தா காரகோபாவனாஸ்தின்னு சொல்றது, அது பேஸ். திருமணத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் நவாம்சத்துல லக்னத்துல நிற்கும் போதுதான் உண்மையான காரகோபாவனாஸ்தி. காரக கிரகம் காரக வர்க்கத்துல லக்னத்துல வந்து உட்காருது. தொழில்காரகனுக்கு சனியை மெயினா எடுக்கிறோம். ஆனா தொழில்காரகனுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. புதனே தொழில்காரகன் தான். ஒருத்தர் கீழே வேலை பண்ணி கை நீட்டி காசு வாங்கினாலே புதன் தான் ஆக்டிவேட். 6th ஹவுஸ் ஆக்டிவேட். சுயதொழிலுக்கு தான் 10th ஹவுஸ். சோ புதன் தசாம்சத்துல லக்னத்துல வந்தாலோ சனி தசாம்சத்துல லக்னத்துல வந்தாலோ காரகோபாவனாஸ்தி. குழந்தை காரக கிரகமான சிக்னிபிகேட்டரான குரு D7 லக்னத்துல வந்து உட்கார்ந்து அதுதான் உண்மையான காரகோபாவனாஸ்தி. பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்ககிட்ட சுய ஜாதகம் இருக்கு அப்படின்னா நீங்க அதை திறந்து வச்சுக்கலாம், நவாம்ச கட்டமும் வச்சுக்கலாம். இவங்க சொல்லக்கூடியது இந்த பார்த்துட்டு இருக்கிற கோடிக்கணக்கான நேர்கள் யாருக்காவது பொருந்த வாய்ப்பு இருக்கு. அதை பொருத்தி பார்த்து கமெண்ட்ஸ்ல இது எந்த அளவுக்கு உங்க கூட ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லணும். இப்போ போலாம். நவாம்ச லக்னம் மேஷமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சிருப்போம் இல்லைங்களா. ஒரு குழந்தை வந்து இப்படிதான் வளர்த்துவோம். கல்யாணம்னா இப்படிதான், புருஷன்னா இப்படிதான், பொண்டாட்டினா இப்படிதான், குடும்ப வாழ்க்கைனா இப்படிதான் சொல்லி அம்மாவோ அப்பாவோ பையனையோ பொண்ணையோ ரெடி பண்ணி தான் அனுப்புவாங்க. எத்தனை பேர் பண்றாங்கன்னு தெரியல. இந்த காலத்துல எல்லாம் A to Z படிச்சுக்கிட்டு பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகி வச்சிருப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கம்ப்ளீட்டா வேற கொஸ்டின் பேப்பர் உள்ள வந்திருக்கும்.
அதுதான் நவாம்ச லக்னம் மேஷம். மேஷம் வந்து இனிஷியேட் ரீஇன்கார்னேஷன் மாதிரி ஒரு புது விஷயத்தை நம்ம கொடுக்கும். மேஷம் நவாம்ச லக்னமா வந்துச்சு அப்படின்னா ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்து செந்தில் வந்து கவுண்டமணியை வந்து பழி வாங்கணும், எல்லா படத்துலயும் அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டே இருந்தனால அவருக்கு வந்து ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 50 ரூபா வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருந்த வீட்டுல இருந்து ஒரு வேலையில இருந்து வெளியே எடுத்துட்டு உனக்கு ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா ஆசை கட்டி கூட்டிட்டு வந்துட்டு நடுக்கடல்ல கப்பல் நின்னுச்சுன்னா கப்பலை இறங்கி தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவாப்ல. சோ அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாவே இருக்க மாட்டோம். அந்த ப்ரிப்பேர்டே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து மேஷம் வந்து நம்ம கொடுத்துரும். அப்ப நவாம்ச லக்னம் மேஷம் வர்றவங்க எப்பவுமே அந்த திருமண வாழ்க்கைக்கு அவங்க ப்ரிப்பேர்டாவே இருந்திருக்க மாட்டாங்க. ஒன்னா 17-18 வயசு கல்யாணம் பண்ணி வச்சிருது, இல்ல அவங்க ஒரு லைஃப் வந்து இப்படிதான் இருக்கும்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அப்படியே சம்பந்தமே இல்லாம அவுட் ஆஃப் சிலபஸ் கொண்டு கொஸ்டின் பேப்பர் வைக்கிறது. சோ இந்த மாதிரி விஷயத்த மேஷம் செய்யும். அவங்க தான் பயனீரா அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்க பரம்பரையில முதல் முறை நான் தான் இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை மேஷம் வந்து செய்யும். ரிஷபம் நவாம்சம் லக்னமா வந்துச்சுனாலே அவங்ககிட்ட நான் டைரக்டா கொடுக்குற ஒரே அட்வைஸ், உங்களை கல்யாணம் பண்றவங்க உங்களை ஒரு ரிசோர்ஸா தான் பார்ப்பாங்க. இந்த பையனையும் இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா இவன் வந்து ஆம்பளை சேஃப்டி கார்டு செக்யூரிட்டி மாதிரி குடும்பத்தை பாதுகாப்பானா, நெஞ்சு நிமித்திட்டு முன்னால போய் பாதுகாப்பானா, யாராவது வந்தா தட்டி கேட்பானா, நமக்கு உண்டான சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் வீட்டுக்குள்ள எல்லாம் கொடுப்பாப்லையா, செக்ஷுவல் பிளஷர் கரெக்டா கிடைக்குமா. சோ ஒரு ஆணு எந்தெந்த விஷயத்துல ஒரு பெண் எதிர்பார்ப்பாங்க அந்த விஷயத்துக்காக மட்டும் தான் அந்த பெண் வந்து அந்த ஆணை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பெண்ணா இருந்தா இந்த பொண்ணு வந்து நமக்கு டிஷ் வாஷிங் மிஷினா இருப்பாளா, 3 வேளை விதவிதமா சமைச்சு போடுற ஒரு ஷெஃபா இருப்பாளா, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஏற்றி தரக்கூடிய பெண்ணா இருக்குமா, ஏடிஎம் கடமை சம்பாதிச்சு காடை கொண்டு மாசம் மாசம் கையில கொடுப்பாங்களா, வேக்யூம் கிளீனர் மாதிரி வீட்டை சுத்தமா வச்சுக்குவாங்களா, ரீப்ரொடக்ஷன் பண்ணி கொடுப்பாங்களா, வெளியில கூட்டிட்டு போறதுக்கு அழகான ஒரு தேவதை மாதிரி இருப்பாளா, பப்ளிக் அட்ராக்ஷனும் என்ன ஒரு பொண்டாட்டி பரியா இந்த ஆளுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பொருளா மட்டும்தான் அந்த மேரேஜை பார்ப்பாங்களே தவிர ஒரு அசர்ட்டா பார்ப்பாங்களே தவிர அதை வந்து எமோஷனா பார்க்க மாட்டாங்க. விருச்சிகம் யாரை கல்யாணம் பண்ணாலும் சிக்கிக்கும். இது எல்லாமே எமோஷனாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும். அங்க எல்லாமே ப்ராக்டிக்கலா இருப்பாங்க. அந்த ப்ராக்டிகலிட்டி பார்த்தா உங்களுக்கு வயிறு எரியும். நான் எவ்வளவு உங்க குமுறிட்டு இருக்கேன், எவ்வளவு தெளிவா இருக்கேன்னு சொல்லி விருச்சிகம் என்னைக்குமே ரிஷபத்தை வந்து தெளிவா பார்க்கும். ஒரே காரணம் ரிஷபம் இஸ் ரிசோர்ஸ். ஸோ அவங்க வந்து ரிசோர்ஸாக தான் பார்ப்பாங்க. ஒரு பொண்ணோட ஜாத்திலையோ பையன் ஜாத்திலையோ நவாம்ச லக்னம் ரிஷபம் வந்தா யூ பி a ரிசோர்ஸ் டு தட் ஃபேமிலி, டு ஸ்பவுஸ் அண்ட் ஸ்பவுஸ் ஃபேமிலி. உங்களை ஒன்று அப்படிதான் பார்க்க போறாங்க. நீ அதுக்கு ப்ரிப்பேர்டா போன்னு சொல்லிடுவேன். எதிர்பார்ப்பு வேண்டாம், எமோஷனல் சப்போர்ட். அங்க எமோஷன் எதிர்பார்க்க முடியாது. யதார்த்தமா பேசுவாங்க, ப்ராக்டிக்கலா இருப்பாங்க. அங்க போய் சென்டிமெண்ட்டுக்குலாம் வேலையே வராது. மிதுனம் நவாம்சம் லக்னமா வந்துச்சு அப்படின்னா அவங்க நிறைய டிராவல் பண்ணணும். கப்பல் வந்து அடிக்கடி ட்ரிப்புக்கு போயிட்டே இருக்கிறது, ட்ரெக்கிங் அடிக்கடி போகிறது, ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அடிக்கடி பண்ணுறது, 2 பேரும் சேர்ந்து நிறைய கம்யூனிகேஷன் இனிஷியேட் பண்ணுறது, இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ரெமெடி. ஆனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை உள்ள விட்டுருவாங்க, சொந்த பந்தங்களை உள்ள விட்டுருவாங்க, அக்கா தங்கச்சி கசின்ஸ் எல்லாம் உள்ள விட்டுருவாங்க. ஸோ மிதுனம் நவாம்ச லக்னமாக வர்ற பட்சத்தில் சில சமயம் 1+1 அப்படிங்கிற டுவல் ரோல் அவங்க பர்சனல் லைஃப்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு கொடுக்காத ப்ரையாரிட்டியை அவங்க அண்ணன் ஒய்ஃபுக்கு தான் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி வந்து அக்காவோட ஹஸ்பண்டுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆணோ பெண்ணோ வருந்ததுக்கான வாய்ப்பு. தேர்ட் பர்சனா ஃப்ரெண்ட்ஸோ நெட்வொர்க் க்ளோஸ் நெய்பர்ஸ் எல்லாம் உள்ள வரதுக்கு, ஏங்க உங்க வீட்டுல இன்னைக்கு உங்க வீட்டுக்கார கோச்சுக்கிட்டாரான்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு உங்க கோச்சுக்கிட்டது பக்கத்து வீட்டு பொண்ணு கிடைச்சுன்னு எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் மிதுனம் நவாம்ச லக்னமா வரும். ஸோ அவங்களுக்கு ஒரே ரெமெடி மியூச்சுவல் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் செல்ஃப். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கம்யூனிகேஷன் இனிஷியேட் பண்ணி நிறைய பேசி பரிமாறிக்கணும். புருஷனை பத்தி பொண்டாட்டியோ பொண்டாட்டி பத்தி புருஷனோ வதந்தி பேசுவாங்க. மிதுனம் நவாம்ச லக்னமா வந்துச்சுன்னா காசிப் பண்ணுவாங்க. இங்க ஒய்ஃப் கிட்ட நல்லவங்களாவே அவங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஒய்ஃபை பத்தி போய் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சிப்ளிங்ஸ் கிட்டையும் தப்பா பேசுறது, வெளியே போய் அவங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கணவனோ மனைவியோ நவாம்ச லக்னம் மிதுனமா வரும்போது செய்யக்கூடாது. கடகம் நவாம்ச லக்னமா வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை துணைக்கு அவங்க பிறந்த குடும்பம் தான் ப்ரையாரிட்டி. அதுக்கு முன்னால வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. கல்யாணம் ஆனோடனே நவாம்ச லக்னம் ஒருத்தருக்கு கடகமா வருதுன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கணவனோ அந்த மனைவியோ அப்பதான் எங்க அண்ணன், எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க குடும்ப பாரம்பரியம், எங்க பண்பாடு, எங்க கலாச்சாரம்னு புதுசா அப்பதான் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க குடும்பத்துக்கே அது புதுசா இருக்கும். என்ன எம்பையன் என் புள்ள நம்ம குடும்பத்துக்கு ப்ரையாரிட்டி முதல் முறையை கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்குறானே அப்படின்னு அவங்களுக்கு அது குதூகலமா தான் அவங்க என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுங்க, நீங்களே உங்க அம்மா உங்க அப்பான்னு சொல்லி வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. அவங்களே உங்களை கேட்டு எல்லாம் செய்யற மாதிரி, அவங்களே உங்களை அண்டி இருக்கிற மாதிரி நீங்க போய் அங்கேயே விழுந்துருங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட் ரெமெடியா இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத வரிஸ் தான் மிச்சமாகும். சிம்மம் நவாம்ச லக்னமா வந்துச்சுன்னா இப்படி இருக்கணும், ஸ்துதி பாடிக்கிட்டே இருக்கணும். அவங்க வாழ்க்கை துணையும் வாழ்க்கை துணையோட குடும்பத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க எல்லாமே உங்களுக்கு பிச்சு போடுற மாதிரி தான் அவங்க டீலே பண்ணுவாங்க. அவங்க பண்றது எல்லாமே நான் உனக்கு ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னா நீ எவ்வளோ கொடுத்து வச்சவ, எனக்கே உன்னை பிடிச்சிருக்குன்னா அப்படின்னு தான் அந்த ஸ்பவுஸ் வந்து இவங்களை டீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போகணும். அந்த இடத்துல இவங்க போய் அந்த ஸ்பவுஸை வந்து கமாண்ட் பண்ண முடியாது. they will be under command. ஸோ அதான் அந்த யதார்த்தத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு டவுட் என்ன அப்படின்னா,
ராசியும் நவாம்சமும் சில பேருக்கு ஒரே லக்னம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? லக்ன வர்க்கோத்தமும் என்னைக்குமே பவர்ஃபுல். நம்ம சொல்ற விஷயம்ல சவுண்டா வேலை பண்ணும். ராசி லக்னம் நவாம்ச லக்னமும் வர்க்கோத்தமா இருந்துச்சுன்னா நவாம்சம் வலுத்துருச்சுன்னு அர்த்தம். ராசி லக்னமும் தசாம்ச லக்னமும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா தசாம்சம் வலுத்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சவுண்டா இருந்தா பலனை சவுண்டா செய்யும். கேன் பி போத் குட் அண்ட் பேட் வேஸ். கன்னி நவாம்ச லக்னமா வந்துச்சுன்னா வாய் தகராறு வாய்க்கால் தகராறு தான். கால்குலேஷன் தான். இந்த படத்துல சம்சாரம் மின்சாரத்துல ரகுவரம் வருவா பிள்ளைங்களா, மேபி இந்த பொண்ணுக்கு நம்ம லட்சுமிக்கு வந்து கன்னி நவாம்ச லக்னமா இருந்துச்சு போல, பட்ஜெட் பத்மநாபனை கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு குற்றப்பத்திரிகை வாசிச்சுட்டு கோர்ட்டு கூண்டுக்குள்ள போய் நிக்க வச்சு கேள்வி கேட்கறது, இது வந்து கணவன் மனைவி கடையில வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கணவனையும் அந்த மாதிரி ஒரு மனைவியோடய இவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பப்ளிக் சர்வீஸுக்கு நல்லா இருக்கும். 2 பேரும் ஒரே துறையை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்றவங்க, அவங்களுக்கு வந்து இந்த கன்னி நவாம்ச லக்னமா வரும்போது நல்லா இருக்கும். 2 பேர் லாயரா இருக்காங்க அப்படின்னாலும் 2 பேரும் மளிகை கடை நடத்துறாங்க, இதுக்கெல்லாம் கன்னி நவாம்ச லக்னமா வரும்போது பிசினஸ் தாட்ஸ். புதன் வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கிற இடம் கன்னி, பயங்கரமா கணக்கு பார்க்குற இடம். ஸோ அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி கால்குலேட்டிவ் கப்பலாவே கல்யாணம் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இங்க வந்து அன்கண்டிஷனல் ஒரு ஆள் இருக்கு, அவங்க போய் கண்டிஷனோட ஒரு ஆணையோ பெண்ணையோ கல்யாணம் பண்றாங்க போது அந்த இடத்துல இந்த டிஸ்கம்ஃபர்ட் அன்அவாய்டபிள். அதாவது நவாம்சத்துல இப்ப கணவனுக்கும் கண்ணிலேயே வந்து நவாம்ச லக்னம் இருக்கணும், மனைவிக்கும் கண்ணிலேயே நவாம்ச லக்னம் இருக்கணும், அந்த மாதிரி பேர் பண்றது பத்தி சொல்றீங்க. இவங்களுக்கு கண்ணில நவாம்ச லக்னம் வந்துருச்சு அப்படின்னாலே வாழ்க்கை துணை கால்குலேட்டிவா தாங்க இருப்பாங்க. ஓகே, அது யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு நவாம்சத்துல கண்ணியே வந்துச்சு அப்படின்னா டபுள் எட்ஜ் ஸ்வார்டு. 2 பேரும் இன்னைக்கு நீ திட்டிட்டியா போடுறா, பரோட்டா கணக்கு போட்ட மாதிரி ஒரு கோடு போட்டு வச்சுக்கோ, நாளைக்கு இதே நேரத்துல உன்னை நான் திட்டல என் பேரை மாத்திக்கிறேன், இன்னைக்கு இது உடச்சி இல்லை நாளைக்கு இதே நேரத்துல அதை நான் உடைக்கலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். டபுள் எட்ஜ் ஸ்வார்டு. 2 பேருக்கு ஒரே நவாம்ச லக்னமா வர்ற பட்சத்துல ஆனா நமக்கு நவாம்ச லக்னமா என்ன வருதோ அதைத்தான் அந்த ஸ்பௌஸ் நமக்கு கொடுக்க போறாங்க. எதா இருந்தாலும் நம்ம ஆங்கிள் தான் நம்ம பார்ப்போம், இன்னொருத்தோட ஆங்கிள். ஏன்னா எது எடுத்தாலும் நம்மிடம் இருந்தா எடுக்கப்படும், நமக்கே கொடுக்கப்படும். துலாம் நவாம்ச லக்னமா வந்துச்சுன்னா மியூச்சுவல் நெகோசியேஷன்ஸ் தராசு. நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு எதிர்பார்க்குற லைஃப்ல அப்படின்னா முதல்ல கொடுத்துருங்க. கொடுத்த அப்புறம் தான் நீங்க அதை கேட்கவே முடியும். அது கேட்டோன்னே கிடைக்காது. சனி உச்சமடைகிற இடம் துலாம். போராடி அவங்க ஜஸ்டிஸ் கேட்க வேண்டி வரும், எல்லாத்துக்குமே தர்ணா இருக்க வேண்டி வரும். நான் உனக்கு உன் பர்த்டேக்கு இதெல்லாம் உனக்கு நான் செஞ்சேன்ல, நீ என் பர்த்டேக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு பாத்தியா, அட்லீஸ்ட் விஷாது பண்ணி உனக்கு ஞாபகமா இருந்துருச்சா. ஸோ இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி சம்பந்தமான நெகோசியேஷன்ஸ்ல டிஸ்கம்ஃபர்ட் நவாம்ச லக்னம் துலாமா வரும்போது வரும். விருச்சிக நவாம்சம் என்னைக்குமே த்ரெட்டனிங் நவாம்சம். ஏன்னா லைஃப் வந்து கம்ப்ளீட் அப்ஸ் அண்ட் டவுனா மாறிடும். அப்ப இந்த ஜாதகர் வந்து நம்ம டிஃபால்ட்டாவே ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லணும். நவாம்ச லக்னம் விருச்சிகம், யூ கேன் ஸ்பிளிட் யுவர் லைஃப் அஸ். அதுக்காக விருச்சிகமே வஸ்டான ராசியை ஆள பிறந்தவங்கன்னு எப்பவுமே சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் கொடுக்கவே முடியாது. ஸோ லைஃப் பிஃபோர் மேரேஜ் அண்ட் லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க லைஃப் ரெண்டா எடுத்து வச்சுக்கலாம். ஆனா மிராக்கிளா புரட்டி போட்டு கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் அம்மாஞ்சி மாதிரி அம்பி விற்கிற மாதிரி இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா ரெமோவா மாறினவங்க, அந்நியனா மாறினவங்க எல்லாம் விருச்சிக லக்னம் நவாம்ச லக்னம் மாறுறவங்க இருக்காங்க. சவுண்டா நாட்களா மாறுறாங்க. அவங்கள என்னன்னா அந்த விருச்சிகத்தை பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணவங்க, ஃபீனிக்ஸ் மாதிரி மாறினவங்க. ஆனா பாக்கி ஒரு 80% வந்து நான் எல்லாமே இந்த பெர்சன்டேஜ் கணக்கு தான் பேசுறேன். அந்த கால்குலேஷன் வந்து மேட்ச் ஆயிரும் உங்களுக்கு. நம்ம எக்ஸ்ட்ரீம் உச்சத்துக்கு போவோமா எக்ஸ்ட்ரீம் நீச்சத்துக்கு போவோமான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு 2 ஆப்ஷன், வாழ்றியா வீழ்றியா. அப்ப அவங்க எதை சூஸ் பண்ணணும், வாழ்றங்கிறத சூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ நவாம்ச லக்னம் விருச்சிகம் என்னைக்குமே ஒரு ட்ரிகரிங் வார்னிங். நவாம்ச லக்னம் தனுஷா வந்துச்சுன்னா தனுஷ் வந்து தர்ம பாவம். ஸோ சில தர்மங்களை ரிலேஷன்ஷிப்ல கடைபிடிக்க தவறுவாங்க. அதை கடைபிடிக்கிறத கத்துக்கணும். ஏன்னா நம்ம பார்க்குற ராசி அம்சம்லாம் வந்து நம்மளோட ஃபியூச்சர் கிடையாது, இட் இஸ் அவர் பாஸ்ட். ராசி கட்டத்தை வச்சு யாராவது வந்து என் ஃபியூச்சர் என்னன்னு கேட்கவே வர மாட்டாங்க. என்னோட சேனல்ல ஆகட்டும், நான் போடுற சர்வீஸ் லிஸ்ட்லயே நோ யுவர் பாஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஃபியூச்சர் இஸ் இன் யோர் ஹேண்ட். அப்போ நான் கொலை பண்ணுவேன், நான் கற்பழிப்பேன், நான் ஏமாத்துவேன், நான் சூறையாடுவேன், நான் எல்லாமே பண்ணிட்டு கிரகத்து மேலே பழிய போட்டு நான் அப்படியே போயிடுவேன், டேக்கன் ஃபார் கிராண்டட்னு. எனக்கு இந்த இடத்துல சுக்கிரன் ராகு 7ல சேர்க்கப்பா, நான் அப்படிதான் ப்ராஸ்டியூஷன் வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். ஈஸியா சொல்லிட்டு பிளேம் பண்ணிட்டு போயிட முடியும். இதுக்காக நான் அந்த டாபிக் நான் வரவே இல்லை. ஆல்வேஸ் யுவர் ஹாரோஸ்கோப் யூஸ் யோர் பாஸ்ட். நீங்க இப்ப அந்த பாஸ்ட் என்ன ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். நான் திருப்பி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த எட்ஜ் ஆஃப் டுமாரோ மூவி பாருங்கன்னு சொல்றேன். எல்லாரையும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல டாம் க்ரூஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்ஃபீல்டுக்குள்ள திரும்ப வருவாப்ல, செத்துருவாப்ல, திருப்பி அதே வார்ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு இந்த தடவை செஞ்ச மிஸ்டேக் அடுத்த தடவை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் அந்த கேம் ஜெயிச்சு முன்னால அடுத்தடுத்த லெவல் போவாப்ல. அதுதான் நம்மளோட லைஃபும். நமக்கு ஒரே பேட்டர்ன் வந்து திரும்ப ஒவ்வொரு பிறவிலையுமே வருது. அது எந்த அளவுக்கு நம்ம மெச்சூரா ஹேண்டில் பண்றோம், நமக்கும் பெருசா பாதகம் ஏற்படுத்தாம மற்றவங்களுக்கும் பாதிக்காம சாதக பாதகங்களை சொல்றதுதான் ஜாதகம். அப்ப இதெல்லாம் சாதகமா இருக்குதா பாதகமா இருக்கு, எதை வச்சு சாதகமா இருக்கு பாதகமா. ஏன் ஒரு கிரகம் போய் ஒரு குறிப்பிட்ட ராசியில ஒரு குறிப்பிட்ட ஏன் ஒரு குறிப்பிட்ட நவாம்சம் வருது, போன ஜென்மத்து கர்மா. அதை வச்சுட்டு எப்படி ஃபியூச்சர் நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஃபியூச்சர் இஸ் ஆல்வேஸ் வாட் யூ ஜெனரேட் அண்ட் தட் ஃபியூச்சர் வாட் யூ ஜெனரேட் வில் பி ஒரு அடுத்த பிறவி கட்டம். இப்போ என் குடும்ப வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணேன், நான் கொடுக்குற வாக்கு எப்படி நிறைவேற்றுறேன், இதை பொறுத்தும் அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு லக்னம் மாறும், 2ஆம் வலுப்பெறும். இந்த இடத்துல இந்த ஜென்மத்துல நான் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டேன்னா அடுத்த ஜென்மம் ஓகே அது எப்படிங்கிறது. ஆனா பிரச்சனையில தான் வாழ்ந்திருக்கேன், இல்லை திருமணமே ஆகலைங்க எனக்கு,
கடைசி வரைக்கும் நான் அப்படியே இருந்து நான் போகக்கூடிய ஜாதகம்னா எப்படி அவங்களுக்கு நவாம்சம் வேலை பண்ணும்? நவாம்சம்ங்கிறதே பார்ட்னர்ஷிப்பை சொல்றது தானே. செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் ஆல்சோ, நாட் ஒன்லி பார்ட்னர்ஷிப். நவாம்சம் நம்மளோட 2வது பகுதி, வாழ்க்கை தரம். நவாம்ச லக்னம் தனுஷ லக்னமா வந்துச்சுன்னா அவங்க பிற்பகுதி வாழ்க்கையில அவங்க எல்லாருமே அவங்கள ஒரு குருவா பார்ப்பாங்க. அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மத்தவங்க காது கொடுத்து கேட்டுக்குவாங்க. அவங்க சொன்ன பதில மத்தவங்க எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா தர்ம பாவம், குருடைய பாவம் அது. ஆனா அவங்க திருமண வாழ்க்கையில சில பிரின்சிபல்ஸை செட்டப் பண்ணிக்கணும். இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் அதர்மம். அந்த பிரின்சிபல்ஸை செட் பண்றதுக்கு தான் நவாம்ச லக்னம் தனுஷா வருது. நவாம்ச லக்னம் சிம்மமா வந்தா ஸ்டிக் டு டிசிப்ளின். இதெல்லாம் ஹவுஸ் டிசிப்ளின். அந்த எத்திக்ஸ் அவங்க வந்து திருமண வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் சூரியன் இஸ் மென்ட் ஃபார் பங்க்சுவாலிட்டி அண்ட் டிசிப்ளின். நீ ரிமைண்டர் போட்டு கூட எல்லாத்துக்கும் ஸ்பௌஸுக்கு பண்ணு, ஸ்பௌஸோட ஃபேமிலிக்கு பண்ணு, பட் ஸ்டிக் டு தட் பங்க்சுவாலிட்டி அண்ட் ஸ்டிக் டு தட் டிசிப்ளின். அதான் நவாம்ச லக்னம் சிம்மமா வந்துச்சுன்னா சொல்லக்கூடியது. மகரமா நவாம்ச லக்னம் வந்துச்சு அப்படின்னா அவங்க பிற்பகுதி வாழ்க்கையில ஒன்னா தொழிலுக்கு அடிமையாயிருவாங்க, ப்ரொஃபஷனுக்கு அடிமையாயிருவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்க அடிமையாயிருவாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், என்னால எதுவுமே முடியும், ஆனா நான் கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் குடும்பம் என் குழந்தை குட்டின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் செட், அந்த கஜேந்திரபை முதலவாயில் அகப்பட்ட மாதிரி அவங்க லைஃப் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு அதுல லாக் ஆயிருவாங்க. நவாம்ச லக்னம் மகரம் என்னைக்குமே ஜாதகரை அடிமைப்படுத்தும். அது தொழிலுக்கா, தன்னுடைய ஓன் சர்வைவலுக்கா, லைஃப் பார்ட்னரோட ஃபேமிலிக்கு லைஃப் பார்ட்னருக்கா, அவ்வளவுதான் வித்தியாசம். நவாம்ச லக்னம் கும்பமா வந்துச்சுன்னா ஸோ அவங்க ட்ரீம்ஸ் அண்ட் டிசைர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய சன்னியாசிகள் ஜாதகத்துல, நிறைய கல்யாணமாகாதவங்க ஜாதகத்துல நவாம்ச லக்னம் கும்பத்தையும் பார்த்திருக்கேன். புனர்பூசம் ஏதோ ஒரு விதத்துல ராசியிலுமே கனெக்ட் ஆகி பார்த்திருக்கேன், நவாம்சத்திலையும் கனெக்ட் ஆகி பார்த்திருக்கேன். ராசியில் எப்படி லக்னத்துக்கெல்லாம் நம்ம பலன் பார்க்கிறோமோ, லக்னம் நிக்கிற நட்சத்திரத்துக்கு பலன் பார்க்கிறோமோ, நவாம்சத்திலையும் லக்னம் ஒரு நட்சத்திரத்துல நிற்கும். ராசியோட 7ஆம் அதிபதியோட தான் நவாம்சத்தை கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி பார்க்கறேன்னு. இது வந்து பொதுமக்களுக்கு பலன் இருக்கிறதுக்குலாம் உங்களுக்கு பயன்படாது, உங்களால முடியாது. இதையும் போய் அட்வான்ஸா கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த பேஸ் குவாலிட்டி எது பண்ணணும் பண்ணக்கூடாது அவேர்னஸ் மட்டும் தான் உங்களுக்கே தவிர இதுதான் பலன்னு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணாதீங்க. ஹியூமன் கேன் மேனிஃபெஸ்ட். நம்ம எதை நினைக்கிறோமோ பிரபஞ்சம் வந்து அதை கொடுத்துட்டு போயிடும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவா, முதல்ல என் பேரே அப்படிதான் இருக்கும், நெகட்டிவ் அஸ்ட்ராலஜி தான் பேரே. ஏன்னா உள்ளது உள்ளபடி. ஆனா சொன்னவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அன்னைக்கு 2010ல நீங்க சொன்னது 12ல சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு வர ஆரம்பிச்சாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சு இல்லாம கூட போயிடுச்சு நடுவுல. நவாம்ச லக்னம் கும்பமா வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண தடை அன்அவாய்டபிள். நோ மேரேஜ்லயும் நான் நிறைய பேருக்கு நவாம்ச லக்னம் கும்பத்தை பாக்குறேன். வெறும் கும்பத்தை மட்டும் வச்சு சொல்லல, கூடவே புனர்பூச நட்சத்திரத்தையும் நான் ஏதோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ராசிலையோ நவாம்சத்திலயோ பாக்குறேன். நவாம்ச லக்னம் கும்பமா வருதுன்னா மேனேஜ் யோர் டிசைர்ஸ், பேலன்ஸ் யோர் டிசைர்ஸ். நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்குமா சில விஷயங்கள்ல. சில வந்து ஸ்பௌஸ் கண்ணாடி போட்டுக்கிறது பிடிக்காது, சில வந்து ஸ்பௌஸ் நீட்டா ட்ரெஸ் பண்றது, ஸ்பௌஸ் கிட்ட இருந்து ஒரு வேர்வை வாசம் வருது பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்டா ஸ்பௌஸ் கிட்ட ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்றது, அவங்க வந்து புளிஞ்சு எடுக்கிறது. ஏன்னா கும்பம் இஸ் கிரீடி ராசி. அந்த கிரீடியன்ஸ் கொண்டு போய் அவங்க பர்சனல் லைஃப்ல விக்டிமா மாறிடுறாங்க. சோ நவாம்ச லக்னம் கும்பமா வந்தா உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பௌஸ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருப்பாங்க. அப்போ நீங்க அதுக்கு ரெடி ஆயிக்கணும். உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல உங்களோட டியூட்டி நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுல இருந்து கும்பம் இஸ் மென்ட் ஃபார் ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கெயின்ஸ், கணக்கில் வராத லாபம். அப்ப அதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நீங்க உங்க குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க கல்யாணத்தை பத்தி யோசிங்க. நவாம்ச லக்னம் மீனமா வந்துச்சுன்னா சர்வ் அன்கண்டிஷனலி. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச சுக்கிரம் பண்ற வேலையை நவாம்ச லக்னம் மீனம் வந்துச்சு. ஏன்னா சுக்கிரம் மீனத்துல தான் உச்சம். சுக்கிரம் ஏன் வேற ரிஷபத்துல உச்சமா இருக்கலாம், துலாத்துல உச்சமா இருக்கலாம், கண்ணில உச்சமா இருக்கலாம், கணக்கு பார்க்குற இடத்துல உச்சமாகலையே. அன்கண்டிஷனலா சர்வ் பண்ற இடத்துல போய் சுக்கிரம் உச்சம் அடையுது. சோ நவாம்ச லக்னம் மீனமா வர்ற பட்சத்துல சர்வ் அன்கண்டிஷனலி டுவர்ட்ஸ் யுவர் ஸ்பௌஸ். நீங்க அதுக்கு தான் போறீங்க. அங்க போய் பதிலுக்கு எதையுமே கேட்க கூடாது. யூ ஆர் தேர் டு டெலிவர் டியூட்டி அன்கண்டிஷனலி டு சர்வ் ஃபார் செல்ஃப், to the society and to the spouse. மூணுல ஏதாவது ஒண்ணு. செல்ஃப் அண்ட் சொசைட்டி அன்அவாய்டபிள், செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப். சர்வ் டு த ஸ்பௌஸ் ஃபேமிலிங்கிறது அடுத்த ஆப்ஷன். நவாம்ச லக்னம் மீனமா வரும்போது நவாம்சத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுவும் தன்னோட வேலையை செய்யும். நவாம்ச லக்னத்துல சூரியன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்ட்ரோலிங் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் ஒரு ஸ்பௌஸ் வருவாங்க. 7ஆம் இடத்துல சூரியன் அப்படிதான் சொல்றோம், உங்க வாழ்க்கை துணை உங்களை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றோம். நவாம்ச லக்னத்துல சூரியன் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நவாம்ச லக்னத்துல சந்திரன் இருந்தா எமோஷனலி இம்பேலன்ஸ்டு ஸ்பௌஸ். எல்லாத்தையுமே எமோஷனாவே டீல் பண்றவங்க, எல்லாமே க்ளோஸ் டு ஹார்ட், க்ளோஸ் டு மைண்ட் எடுத்துட்டு போறவங்க. ஒரு வல்னரபிலிட்டி, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்திரமான ஒரு நிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. நவாம்ச லக்னத்துல புதன் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவா வலுப்பெறணும். அந்த இடத்துல தேவையில்லாத ஆர்குமெண்ட் இருக்க, நிறைய பேசக்கூடிய ஸ்பௌஸா இருப்பாங்க, வித்தக்காரங்களான அந்த ஸ்பௌஸா இருப்பாங்க, விவரமான ஸ்பௌஸா இருப்பாங்க. நவாம்ச லக்னத்துல செவ்வாய் சொல்லணும் அபியூசிவ் ஸ்பௌஸ், ஹார்ஷ் அண்ட் ஹராசிங் ஸ்பௌஸ், வார்த்தைகளால செயல்களால இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ற ஸ்பௌஸா தான் இவங்களை கல்யாணமே பண்ணிக்குவாங்க. சோ அந்த ஸ்பௌஸ் ஜெயிக்க முடியுமா? செவ்வாய் வந்து எப்பவுமே கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடும். வாழ்ந்தா எனக்கு, வீழ்ந்தா பூமிக்கா, இந்த மாதிரி கடைசி சொட்டு ரத்தம் செவ்வாய் போராடும். ஸோ அது திருமண வாழ்க்கையில வர முடியாது இல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய மென்டல் அபியூஸ், பிசிக்கல் அபியூசஸ் நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஸ்பௌஸை நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ உங்களை விட எல்லா விதத்துலயுமே கொஞ்சம்
குறைவான ஒரு தரத்துல ஒரு ஆணையோ பெண்ணையோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி வந்தாலே புள்ள பூச்சிக்கு மீசம் முளைச்சிடும். ஸோ அந்த அபியூசிவ் லைஃப்குள்ள போய் லான்ச் ஆகிறதுக்கு செவ்வாய் லக்னத்துல இருந்தா பண்ணுது. அங்கேயும் போட்டி நிறைய வருது. சூரியன் வந்து ஈகோ கிளாஷ், ரெஸ்பெக்ட் இஷ்யூ. ஆனா செவ்வாய் வந்துச்சு அப்படின்னா டைரக்டாவே கம்ப்ளீட்லி டேக் சார்ஜ். நவாம்சம் வந்து திருமண வாழ்க்கை அவங்களை டேக் சார்ஜ் பண்ணிரும். அவங்க வந்து அந்த இடத்துல சொன்னபடி கேட்டு போயே ஆகணும். சுக்கிரன் நவாம்ச லக்னத்துல வந்து அதுதான் காரகோ பவனாஸ்தி. வெளியிருந்து பார்த்தா பிரம்மாண்டமான லைஃப், ரமணி வர்சஸ் ரமணி. அந்த மாதிரி என்னடா இப்படி ஒரு கப்பல் ஆதர்ஷ தம்பதிகள் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். உள்ளுக்குள்ள ரெண்டு பேருமே ரக்தியாவே இருப்பாங்க. ஆனா ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மீடியால போஸ்ட் கொடுக்கறதாட்டும், ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றதாட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போஸ்ட் பண்றதுல பெஸ்டான கப்பலா இந்த மாதிரிலாம் நம்மளால வாழவே முடியாதான்னு இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள போனா கம்ப்ளீட்டா டிட்டாச்சா இருந்திருப்பாங்க. உண்மை அதுதான். வெளியே தெரியவே தெரியாது அந்த சேதாரம். கப்பலுக்கு மட்டும்தான் அவங்க சொன்னாதான் தெரியும், நமக்கு தெரியும். உறுதியாவே மாறவே மாறாது. குரு நவாம்ச லக்னத்துல இருந்தா எப்படி கல்யாணத்தை உறுதியா கொடுத்துருது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை துணையை விட்டு கணவன் மனைவியை பிரிஞ்சு இருக்க வைக்குது. வேலை நிமித்தமாகவோ இல்ல யாராவது ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பேரண்டிக்கா இருக்காது, உடம்பு சரியில்லாம போகுது, அதுக்காக அவங்க போறாங்க. இல்ல குழந்தை படிப்புக்காக ஒரு 7-8 வருஷத்துல பிரிஞ்சு போயிட்டு ஒரு 5-6 வருஷம் குழந்தைகளோட போய் இருந்துடுறாங்க. சோ செப்பரேஷன் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் when குரு இஸ் என்ன கால்புருஷோட ஒரிஜினல் 12ஆம் அதிபதி நவாம்ச லக்னத்துல வருது. கால்புருஷோட ஒரிஜினல் 10ஆம் அதிபதியான சனி நவாம்ச லக்னத்துல வரும். இதுல பார்ட்னரோட உயிரிழப்புங்கிறதும் இந்த குரு இருக்கும் பொழுது வருமா அப்படிங்கிற இல்ல அப்படி இல்ல. செப்பரேஷன். குரு இஸ் நாட் ரீசன் ஃபார் லைஃப் டேக்கிங். சுக்கிரன் இஸ் ரீசன் ஃபார் லைஃப் டேக்கிங். ரெண்டே கூடையது காலபுருஷ தத்துவப்படி. சுக்கிரன் இல்லாம ஒரு உயிர் வந்து போகாது, பெரிய இறக்காது. ஆனா சஞ்சீவனி மந்திரத்துக்கும் அதிபதி சுக்கிரன் தான். சோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு கேள்வி. சோ நவாம்ச லக்னத்துல சனி வந்துச்சுன்னா அது வந்து தட் மேரேஜ் for them is a lesson to understand the rights, duties and responsibilities towards marriage. அவங்க லைஃப்ல நிறைய மெச்சூரிட்டி கத்துக்கும். ஆனா அவங்களால செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப பக்குவமா அதை ஹேண்டில் பண்ண முடியுது. பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணா இப்படிதான் குடும்பம் நடத்தணுங்கிறத அவங்கள வச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொறுப்பான நபரா நவாம்ச லக்னத்துல சனி இருக்கும்போது அவங்க மாறிடுறாங்க. நவாம்ச லக்னத்துல ராகு இருந்தா வெங்கல கடக்குள்ள யானை பூந்த மாதிரி தான் லொடன்னு இருக்கும். அந்த இடத்துல ஒரு பீஸ் அப்படிங்கிறதே இருக்காது. எல்லாமே எக்ஸாஜரேஷன், எல்லாமே பூத கண்ணாடி வச்சு பாக்குறது. நீங்க அந்த இடத்த மாஸ்டரி பண்ணணுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு லக்னத்துல ராகு வந்து உட்காருது. ராகு இஸ் மாஸ்டரிங் சம்திங். ராகு இல்லைன்னா எதுலையுமே அவங்க மாஸ்டர் ஆக முடியாது. ராகு தேவை எல்லாத்தையும் அச்சீவ் பண்றதுக்கு. சோ நவாம்ச லக்னத்துல ராகு வந்துச்சுன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் பயங்கர கிரீடி, பயங்கர டிசைரஸ் பர்சனா மாறிடுவாங்க. எதுவுமே உங்களுக்கு திருப்தி பண்ணாது. அப்ப பர்சனல் லைஃப்ல அவங்க எப்படி சாட்டிஸ்ஃபை ஆவாங்க? அவங்க அங்க உசுறு கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு அங்க வேல்யூ கிடைக்காதுன்னு அருமை தெரியாது செய்யறாங்க. இவங்க லக்னத்துல ராகு இருந்துச்சுன்னா ஸ்பௌஸுக்கும் ஸ்பௌஸோட ஃபேமிலிக்கும் இவங்க எதிர்பார்ப்பு தெரியாது, இவங்களோட அருமையே தெரியாது. அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இன்னும் ஹையர் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இவங்க அங்க போகும்போது என்ன ஆகும், அதை விட ஹையர் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. சோ அந்த ஸ்ட்ரகிள் அந்த ஜாதகர், நம்ம பேசுறது எல்லாமே ஜாதகர் தான் விக்டிமா பேசிட்டு இருக்கோம். ஜாதகரோட லைஃப் தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தவங்களோட லைஃப் வந்து அவங்களோட சொந்த கர்மா. நம்மள கல்யாணம் பண்ணும்போது அவங்க அந்த மாதிரி மாறுவாங்க. வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணும்போது வேற கேரக்டரா அவங்க மாறிடுவாங்க. நவாம்ச லக்னத்துக்கு கேது வந்துச்சுன்னா சர்வ் தம் அன்கண்டிஷனலி. நீங்க நல்லா வாழ்ந்தாச்சு போன ஜென்மத்துல, அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு எப்படி தெரியும், இப்ப நான் வாழணும் மேடம். ஆன்சர் எங்கிட்ட இல்லப்பா. நவாம்ச லக்னத்துல கேது இருந்துச்சா யூ ஆர் ஹியர் டு சர்வ் தம் அன்கண்டிஷனலி லைக் சுக்கிரன் லக்னம். சுக்கிரன் லக்னத்துல இருந்தா எல்லா கம்ஃபர்ட்டையும் கொடுத்துரும். கேது லக்னத்துல இருந்தா மொட்டையடிச்சு உட்கார வச்சிரும், அவங்களுக்கு விரக்தியை கொடுத்துரும். அப்ப என்னன்னா நீங்க அன்கண்டிஷனலா உங்களுக்கு எல்லாம் சர்வ் பண்ணிட்டு நீங்க கம்ப்ளீட்டா ரிசல்ட் டிட்டாச் ஆயிட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் வெரி கம்ஃபர்டபிள் லைஃப். லெட் கோ. அதை வந்து அப்படியே கடத்தி சத்தமில்லாம அதை எடுத்துட்டு போயிருங்க. உடனே நிறைய பேர் கேள்வி வரும், அப்போ அபியூசிவ் லைஃப்குள்ள வந்து நான் இருந்து அதை அனுபவிச்சு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்தா அந்த கர்மா கழியுமா? என்னைக்குமே டிஃபென்ஸ் வந்து அஃபென்ஸ் கிடையாது. சட்டமே அதான் சொல்லுது. என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நான் செய்யறேன் அப்படின்னா அது என்னைக்குமே தண்டனைக்கு உட்பட்டதல்ல. டாலரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் ஆல்வேஸ் மேட்டர்ஸ். ஸோ உங்களோட உயிரையோ உங்களோட அடையாளத்தையோ அழிச்சுக்கிட்டு நீங்க ஒரு விஷயத்தை வாழணுங்கிற கட்டாயம் யாருமே கொடுக்கல. அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணவே கூடாது. அது ஜோசியரா இருந்தாலுமே நார்மலைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த தவிர நானும் செய்ய மாட்டேன். பயங்கரமா அவங்க புருஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, கல்யாணம் பண்ண 2 வருஷத்துல கார் வாங்கிட்டாங்க. இவர் என்னன்னா அவங்க தங்கச்சிக்கும் அக்காக்கும் நகையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு, வீட்டு பிரிச்சு அவங்க சொத்தை பிரிச்சு எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லி டைவர்ஸ் கேட்பாங்க. அவங்க ஜாத்துல பூரம் ப்ராமினென்ட் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கும், உத்தரம் ப்ராமினென்ட் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கும். நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு நான் ஹார்ஷா நடந்திருக்க மாட்டேனே. இப்போ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் திருப்பி கிடைக்காதா எனக்கு அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு? ஹி இஸ் வெரி குட் ஜென்டில்மேன். என்னால அவர் சொகுசா இன்னும் நிறைய சொகுசு கொடுக்க, ஆல்ரெடி கம்ஃபர்ட், இன்னும் நிறைய சொகுசு கொடுக்க முடியலங்கிறது டெய்லி அவருக்கு நான் டார்ச்சர் பண்ணி அவரை சண்டை போட்டு உங்க அம்மாக்கு செய்யாதீங்க, உங்க அக்காக்கு செய்யாதீங்க, உங்க தங்கச்சிக்கு செய்யாதுன்னு சொல்லி இன்னைக்கு அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவரால் திரும்பி வரவே மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணா கன்வின்ஸ் பண்ண முடியும்னு தெரியல. இட்ஸ் கான். ஸோ இந்த மாதிரி தவறுகளை அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம். இன்னொன்னு ராசியோட கம்பேர் பண்ணா நவாம்சம் பார்க்க முடியாது. ராசி லக்னத்துக்கு நவாம்ச லக்னம் எப்படி இருக்கு? திரிகோணத்துல இருக்கணும். 1, 5, 9 இருந்தா நல்லா இருக்கு. அஷ்டமத்துல இருந்தா 6ஆம் பாவத்துல இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம். 6ல இருந்தா டெய்லி டிஸ்அக்ரிமெண்ட் வந்துட்டே இருக்கும். ஆஃப்டர் அவங்க கிட்ட பஞ்சாயத்து தான். கேந்திரத்துல இருந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ அந்த கேந்திர பாவத்துல 1, 4, 10, 11 இருந்தாலும்
பேலன்ஸ், இட்ஸ் லைக் ஸ்ட்ராங் பில்லர், ஆள் வலுத்துட்டாங்கன்னு அர்த்தம். லக்ன வர்க்கோத்தமம், 2 லக்னம் ஒரே மாதிரி இருந்தாலும் அதுவும் பாசிட்டிவா கருதப்படும். ராசியோட 7ஆம் அதிபதி நவாம்சத்துல எப்படி இருக்கு, நவாம்சத்துல எப்படி ராசிக்கு 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம் இருக்கோ ஆஃப்டர் மேரேஜ் வாட் வில் பி தேர் கமிட்மெண்ட். நவாம்சத்துல 2ஆம் பாவத்தை பார்த்தா இந்த ஜாதகர் கொடுக்குற கமிட்மெண்ட்டுக்கு நடப்பாரா, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்குமா? கண்டிப்பா. சோ நவாம்சத்துல 2ஆம் பாவம் வந்து மாங்கல்ய ஸ்தானம், நம்ம ராசியில வச்சு மாங்கல்யமத்தை பத்தி பேசிட்டு இருவோம். நவாம்சத்துல ராசியோட அஷ்டமாதிபதி நவாம்சத்துல 2ல போய் உட்காந்துருக்கும், கழுத்துல போய் உட்காந்துருக்கும். ஆமா. அந்த கிரகம் தசா புத்தி அந்தரத்துக்குள்ள உள்ள வரும், ஸ்பௌஸை தூக்கிடும். ஆனா அந்த ப்ரெடிஷன்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் போட்டு ஒரு க்ளூ மட்டும் கொடுப்பேன், அதுவும் அவங்க வாயை திறந்து கேட்டா சில சமயம் நான் சொன்னது உண்டு நானாவே. பாருங்க, ராசோட அஷ்டமாதிபதி நவாம்சத்துல கழுத்துல வந்து நிக்குது, மஞ்சக்கேர்ல வந்து நிக்குது, ஆணுக்கா இருந்தா மனைவி. சோ இந்த டைம்ல ஸ்பௌஸோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கண்ணியமா எடுத்துட்டு போங்க. தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியரன்ஸ் வரக்கூடாதீங்க, தேவையில்லாம டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. அவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு 2 வருஷம் தசா புத்தி சரியில்லை அப்படின்னு அதுவும் எல்லாரையும் நமக்கு அந்த கொடுக்க விடுறது இல்ல. சில அந்த டாபிக்கே எடுக்க மாட்டாங்க, எனக்கு அந்த பக்கம் போக வேண்டிய அவசியமே இருக்காது. இங்க ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க, அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடும். கேட்காத விஷயத்த ஜோசியர் சொல்லக்கூடாது. ஆனா என்கிட்ட ஒரே ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, நான் பாஸ்ட் லைஃப் கர்மா கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்தறனால இவங்களோட என்டையர் லைஃப்ல இதுதான் பலம், இதுதான் பலவீனம். அதை தாண்டி அவங்க ஜோசியர்ட்ட போக மாட்டாங்க. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் பாதர் பண்ண போகுது அப்படின்னா இந்த ஜென்ம ஃபுல்லா அவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி மட்டும் தான் ஜோசியர்ட்ட போயிட்டு இருப்பாங்க. விதவிதமான சிச்சுவேஷனுக்கு போவாங்க. குழந்தைதான் பாதர் பண்ண போகுது அப்படின்னா அதுதான் என்டையர்ல வேற வேற சீன்ல வேற வேற ஜோசியர்ட்ட போய் கேட்டுட்டு இருப்பாங்க. சில விஷயத்துல கேட்காம அவங்க போறாங்கிற பட்சத்துல வேணா நான் மிஸ் பண்ணுவேனே தவிர மேக்சிமம் தசா புத்தியில 2ல இருந்து ஒரு கிரகம் அஷ்டமாதிபதியோ, ராசியில அஷ்டமாதிபதி 2ல மட்டும் இல்ல, நவாம்சத்துல அஷ்டமாதிபதி 2ல இருந்து தசை நடத்தினாலோ, நவாம்சத்துல 8ல இருக்கிற கிரகம் தசா புத்தி அந்தரத்துக்குள்ள வந்தா அந்த வர்க்கத்தை டிஸ்போஸ் பண்ணிடும், அந்த ஏரியாவே இல்லாம பண்ணிடும். அப்பதான் செப்பரேஷன் ஆவாங்க, அந்த டைம்ல டைவர்ஸ் ஆவாங்க, அந்த டைம்ல தான் உயிரிழப்புகள் ஏற்படும். அந்த டைம்ல வேலை நிமித்தமாக மாற்றம் ஏற்பட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கிளம்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். இந்த டைம்ல தசாபுதி சரியில்லை, கணவன் மனைவி கடையில ஒரு வேலை விஷயமா பிரிவினை வந்துச்சு, குடும்ப சௌரியங்கள் சம்பந்தமா ஏதாவது செப்பரேஷன் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல ரெசஸ் பண்ணீங்கன்னா உயிர் கண்டம் வரைக்கும் கொடுக்கும், ஒரு சின்ன மைல்டான ஒரு க்ளூ கொடுப்போம், அவ்வளவுதான். கண்டிப்பா. ஏன்னா பாக்குறவங்களுக்கு வெறும் இந்த ராசியில ஒரு திருமண வாழ்க்கை பிரியுதுன்னா நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனா இதுதான் பிரிஞ்ச பிறகு தான் இப்ப நிறைய பேருக்கு தெரிய வருது. இது ஒரு அவேர்னஸா கொடுத்துருக்கோம். பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்க சுய ஜாதகத்தை நீங்க பரிசீலனை செய்ய வேண்டாம், இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு பர்சனல் அப்பாயின்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் கால் பண்ணீங்கன்னா இன்னும் உங்க திருமணம் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல பண்ணி அதுல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல மறு திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களா இருக்கலாம், எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அருமையான ஒரு விரிவான விளக்கமான பதிவு. நன்றி. நன்றி.